Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க. யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா, எப்படிலாமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி எனக்கு சூட்டபிளாக இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். அதே எல்லாமே நம்ம இப்போது ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர். இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் முருகர் நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம். ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். மேம், இப்போ ஒரு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பற்றி சொல்லுங்க. ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை விடணும்னு இருக்குது. அதில் மெயின் ஈகோ விடணும். அண்ட் இன்னொன்று அடம் பிடிக்கிறது, இந்த அடமெண்ட், இந்த ரெண்டு விஷயத்த அவங்க விடணும்னு இருக்குது. இது ரெண்டை விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை கூட அவங்களால பெர்மனெண்ட்டாக தக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஒர்க்லேயும் சரி, அவங்களுடைய வேறு விதமான அச்சீவ்மெண்ட், பேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அது சில பேருடைய அந்த கனெக்டிவிட்டி கூட பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும். அது அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே போகும். ஸ்டேபிள் ஆகக்கூடிய சில பேருக்கு எதுவுமே எனக்கு நிரந்தரமாக இருக்க மாட்டேது அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த நிரந்தரமாக அமையறதுக்கான விஷயங்களும் நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நான் ஈகோ எல்லாத்தையும் விட்டுறேன், என்னோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் விட்டுறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஸோ கண்டிப்பாக ஆம்பிஷியஸாக இருக்கணும், மோட்டிவேஷனலாக இருக்கணும், மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இந்த ஈகோ விட்டாலே மற்றவங்க சில பேருக்கு இந்த ஈகோவால் மற்றவங்களை மோட்டிவேட் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ எல்லாம் அவ்வளோ பேர் ஆள் ஆகிடணுமா, இல்லை நான் மோட்டிவேட் பண்ணி நீ வந்துடணுமா, அதுக்கு நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். லைக் ஏதோ ஒரு விஷயம் தடுக்கும் மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணக்கூட. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, இவங்க ஒரு ரோல் மாடல் ஆகக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் கூட இருக்கிறாங்க இல்லை, சப்போர்ட் இருக்கிறாங்க இல்லை, பட் நான் அந்த விஷயத்தில் இறங்கிட்டேன். அது என்னால் என்னுடைய உடல் பலம், மனபலம் ரெண்டுத்தையும் வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நான் அந்த விஷயத்த டீல் பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நிச்சயமாக. இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த ஹெல்த் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்? ஸோ ஹெல்த் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்குன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கொஞ்சம் பணம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பணம் செலவு பண்ணாலும் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மேற்கொண்டு ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ மேற்கொண்டு அதில் இஷ்யூஸ்லாம் எதுவும் பெருசாலாம் வராது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இப்போ நான் படித்து முடிச்சுட்டேன், புதுசாக ஒரு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னா இவங்க அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அதை சார்ந்த துறையில் இருக்கவங்க, இல்லை அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க, அவங்களுடைய சர்க்கிளில் இருக்கிற ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற நபர், ஒரு ஆண் நபர், அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு வேலையை தக்க வச்சுக்க முடியும், ஒரு வேலையை அமைச்சிக்க முடியும். இப்போ என்னை சுற்றி இருக்கவங்க எந்த அளவுக்கு நம்மளை கொண்டாடுவாங்க, இல்லை அப்படின்னா என்னை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஸோ மற்றவங்க எப்போவுமே இவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் யாரெல்லாம் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அதையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு இருக்குது. மேற்கொண்டு இப்போ ப்ரெசென்ட்டில் யார் நம்மளோட நல்ல விதமாக இருக்கா அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. ஸோ இவங்க ஃப்யூச்சருக்கு இதை செய்வாங்களா, இல்லை பாஸ்டில் இதெல்லாம் பண்ணாங்களே அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் எந்த நபர் செஞ்சாலும் அவங்ககிட்ட தள்ளி இருக்கிறது நல்லது. அண்ட் அப்படி செஞ்சுருக்காங்கன்னா இப்போ யோசிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. மேற்கொண்டு மற்றவங்க மேலே ஒரு எமோஷ்னலி ஒரு நம்பிக்கையை வைக்கும் போது அது ஃபெயிலியர் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
மோஸ்ட்லி அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு இப்போ சொந்தமாக எனக்கு ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், எனக்குன்னு இருக்கணும், நான் சம்பாரிச்சு கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அதெல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும், சக்ஸஸாக இருக்கும். ஆனால் அதற்கான விஷயங்களை இவங்க நிச்சயமாக பண்ணணும். அதற்கு இவங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் பத்தாது, மற்றவங்களுடைய சப்போர்ட் வேணும். ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான ஆட்களுடைய சப்போர்ட் இருக்கட்டும், அது வேணும். அது கிடச்சிதுன்னா அந்த சப்போர்ட் இவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த வீடு கட்டுற விஷயங்களை மட்டும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அதை அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளோட சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகே, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரையில் இவங்க கொஞ்சம் அவங்களுடைய லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். லிமிட்டை தாண்டி வந்து இவங்க வந்து போய் அவங்கள ஏதாவது ஒரு அப்ரோச் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் அங்கேருந்தும் ஒரு பிளாக் எனர்ஜி வந்து வரும். ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். அதனால் இவங்க ஒரு எல்லைக்குட்பட்டு பழகினா, ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருந்தால் கூட எல்லைக்குட்பட்டு பழகினாங்கன்னா இவங்களுடைய சுயமரியாதையாவது காப்பாற்றப்படும் அப்படின்னு இருக்குது. இப்போது நான் அந்த ஒரு லிமிட் சொன்னீங்க அப்படியா, ஸோ அந்த லிமிட்டை நான் எப்படி வந்து நான் என்னோட மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை புரிய வச்சு நான் வந்து என்னோட பார்ட்னர்கிட்ட ஒரு லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். அதாவது தேவையில்லாத பய உணர்வுகளை தூக்கிட்டாலே அந்த லிமிட்டேஷன் வந்துடும். இவங்க என்னென்னா, நம்ம வந்து நம்ம பார்ட்னர்கிட்ட லிமிட் மெயின்டைன் பண்ணால் நம்ம பார்ட்னர் விட்டுட்டு போயிடுவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, இல்லை வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்களோ, இது வந்து சேஃப் ஜோனாக இருக்குமா அப்படின்ற தேவையில்லாத விஷயங்கள், ஹெசிடேஷன், குழப்பம், பயம்லாம் இருக்கும். பார்ட்னரை பற்றியும் இந்த ரிலேஷன் பற்றியும் பயப்படாமல் இருந்தாலே அவங்க அந்த லிமிட்டேஷனை தைரியமாக எடுத்து வைப்பாங்க. நம்ம பார்ட்னர் தானே, எங்கே போக போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வரும். ஸோ அது வந்துட்டாலே மற்ற எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி தான். ஸோ ஒரு வெக்கேஷன், ஒரு ட்ரிப் வந்து என்னால் போக முடியுமா? இப்போ எல்லாரும் போகிறாங்க, என் கூட இருக்கவும் போகிறேன், ஆனால் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, நான் தனியாவது அட்லீஸ்ட் போக முடியுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இவங்க தனியாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ தனியாக தாராளமாக போகலாம். மற்றவங்களோட அவங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை இவங்க வந்தால் தான் நான் போகணும் அப்படின்லாம் இருக்கிறத விட தனியாக அவங்க போகலாம். அதாவது இந்த வெக்கேஷன் ஆனது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதளவில் எப்போல்லாம் வந்து சஃபர் ஆகுறாங்களோ, உடையிறாங்களோ, அப்போல்லாம் ஒரு சின்ன ட்ரிப் வெக்கேஷன் மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கு இமோஷ்னலி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் தனியாக போகிறதே பெஸ்ட். காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தனிமை அப்படிங்கிற வார்த்தை தான் வந்துட்டு நிறையா வந்துருக்கு. ஸோ நான் வந்து தனியாகவே பார்த்துக்கிறேன், செல்ஃப் மேடாக இருந்துக்கிறேன், எனக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஒரு அந்த போகிற இடத்துல ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு மரியாதையோ எனக்கு வந்து கிடைக்குமா? ஸோ இவங்களுக்கு வந்து மற்றவங்க சைடில் அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த அங்கீகாரமாக இருக்கட்டும், அந்த அங்கீகாரம் கிடைச்சாதான் நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன், அது கிடைக்கலனா நான் டவுன் ஆகிடுவேன், என்னை நான் வந்து செல்ஃப் டவுட் பண்ணிப்பேன், என்னோடய செல்ஃப் ஒர்த்தை வந்து டவுட்ஃபுல்லாக மாற்றிடுவேன். அப்படிலாம் இல்லாமல் யாரும் கொடுக்க வேண்டாம். நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னால் என்ன முடியும்னு எனக்கு தெரியும். அப்போ இவங்க அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டாலே போதும். மற்றவங்க கிட்டேருந்து செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ரெக்கக்னேஷன் இவங்க பண்ணால் போதும். மற்றவங்க சைடில் அதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. சிம்மராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes 1 hour குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க எப்பெல்லாம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் குழந்தை ரூபத்தில் முருகர் அவங்களோட இருப்பார். ஸோ அவங்களோட கனெக்டடாக இருப்பார் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. அதனால் இவங்களும் ப்ளேஃபுல்லாக இருக்கணும், குழந்தைத்தனமாக சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், கற்றுக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருக்கணும் சில விஷயங்களை, அண்ட் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ நேர்களே, நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க. கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும். முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும், ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057.